மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அட நீங்களாண்ணா, வாங்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. எவன்டா அவன் நம்ம கார்லயே இடிக்கிறான், இறங்கி 2 போடுவோன்னு வந்தேன், பார்த்தா நீங்க. என்னங்கண்ணா நீங்க எப்ப பார்த்தாலும் நம்ம ரூட்லயே வரீங்க? சாரி, ஏதோ தெரியாம இடிச்சிட்டேன். இல்லங்க பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சே இடிங்க, ஒன்னும் தப்பு இல்ல. ஏன்னா உன்னால என் காரை தான் டேமேஜ் பண்ண முடியும், ஆனா நான் உன்னோட. டேய் என்னங்கண்ணா கேக்கலண்ணா. ஏதோ தெரியாம இடிச்சிட்டேன், சாரி, நான் வரேன். டேய் நில்றா. அன்னைக்கு நீ என் கார்ல மோதுன, நான் உன்னை விட்டேன். ஏன்னா அன்னைக்கு நீ யாரோ. ஆனா இன்னைக்கு எப்படி நான் உன்னை விட முடியும்? ஏன்னா இன்னைக்கு நீ யாரோ இல்லையே, நான் கட்டிக்க போற பொண்ணோட எக்ஸ் ஆச்சே. அப்புறம் நானே உன்னை பார்த்து பேசணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கரெக்டா நீயே வந்துட்ட. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் அவளை லவ் பண்ண உன்னை விட அதிகமா வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல. அதான் உன்கிட்டயே அவளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். நானே ஒரு நாள் உன்னை தேடி வந்து பேசணும்னு நினைச்சேன், கரெக்டா நீயே வந்துட்ட. இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், உனக்கும் பெருசா வேலையெல்லாம் எதுவும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்போ இப்பவே பேசலாமா? சரி, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு விஷயம் தெரியணும். இல்ல அவளே உன்னை வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல அவதான் வேணும்னு அவ பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கியாமே. அப்படி அவதான் வேணும்னு அவ பின்னால சுத்துற அளவுக்கு அவகிட்ட என்னடா இருக்கு? எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ அவளை விடாம துரத்துறேன்னா அப்போ அதுல என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. டேய் என்ன ஓவரா ரேஸ் பண்ற? என்ன அவளை பத்தி பேசுறதும் கோபம் வருதா? இல்ல கோபம் வர அளவுக்கு அப்படி நான் என்னடா கேட்டேன்? ஊர்ல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா எல்லாரையும் விட்டுட்டு அவதான் வேணும்னு அவளை துரத்தி துரத்தி லவ் பண்றேன்னா அந்த அளவுக்கு அவகிட்ட என்ன இருக்குன்னு கேட்டேன். இல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு யூஸ் ஆகும்ல. டேய் வேண்டாம், நான் ஏற்கனவே உன் மேல செம்ம காண்டுல இருக்கேன். என்னடா கோபம் வருதா? இல்ல அவகிட்ட என்ன ஸ்பெஷல்னு உன்கிட்ட கேட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருது. அப்ப அது என்னன்னு நானே கண்டுபிடிச்சா உனக்கு எவ்வளவு கோபம் வரும்? சரி விட, நீ சொல்ல மாட்டேங்கிற. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட என்ன ஸ்பெஷல் எனக்கு தெரிஞ்சுக்கணுமே, அத நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்ல, எங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நான் நினைச்சா அவளை எங்க வேணா வெளியே கூட்டு போலாம். ஒரே ஒரு அவுட்டிங் அவளை வெளியே கூட்டு போனேன்னா என்ன ஸ்பெஷல் நான் தெரிஞ்சுக்குவேன். எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். டேய் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அவளை தொடுறா பாக்கலாம். தொட்டா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? ஏய் என்னையவாடா அடிச்ச உன்ன? டேய் இருறா, நீ அவளை தொடுவேன்னு சொன்னதுக்கு தான் உன் வாயை உடைச்சேன். அப்ப தொட்டா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா அவளை தொடுவ? என்னடா நீ என்ன அடிச்சா நான் அப்படியே பயந்துருவேனா? அவளை தொடுறது என்னடா, இன்னும் 20 நாள் அவளை தொட்டு தாலி கட்ட போறேன், அப்ப என்னடா பண்ணுவ? முடிஞ்சா கட்டுறா பாப்போம். அன்னைக்கு நீ அவ கையில மோதிரம் போடுறத பார்த்துட்டு நான் சும்மா இருந்தேன், எதுவும் பண்ணல. அதனால தாலி கட்டினாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்காத. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு அவ என் எக்ஸ் தான், ஆனா இன்னைக்கு அவ என் பொண்டாட்டி. என்னடா பொண்டாட்டிங்கிறானேன்னு பாக்குறியா? அன்னைக்கு அவ கைய பிடிச்சு மோதிரம் போட்டியே, அவ காலை பாத்தியா? பாத்துருக்க மாட்ட, போய் பாரு. அந்த கால்ல நான் போட்ட மெட்டி இருக்கும். அது மட்டும் இல்ல, அப்படியே அவ கையையும் பாரு, நீ போட்ட மோதிரம் இருக்காதே. இங்க பாரு கண்ணா, நான் உன் ரூட்ல வரல, நீ தான் என் ரூட்ல வர. இதுக்கப்புறம் வராத. ஏன்னா இந்த கதையில நீ மட்டும் தான் வில்லன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை விட பெரிய பெரிய வில்லங்களா இருக்காங்க. சும்மா உன் கூடயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, போர் அடிக்குதுல்ல. அதனால நல்ல பிள்ளைய சமத்தா நீ ஏன் வீட்டுக்கு போய் அம்மா அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு வேற பொண்ணா பார்த்து கட்டி வச்சிருங்கன்னு சொல்ற. அப்படி சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்கும். இல்ல ஐஷுவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு மனமேடை வரைக்கும் வந்தேன்னு வச்சுக்க, அங்க உனக்கு ஐஷுவோட கல்யாணம் நடக்காது, கச்சேரி தான் நடக்கும். அதுவும் சாதா கச்சேரி இல்ல. என்ன கச்சேரி?
ஏங்க எப்படியோ எல்லாரையும் ஒரு வழியா பேசி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இனி எப்படியாவது நம்ம நினைச்சதை நடத்தணுங்க. நடத்திடலாமா இருக்கட்டும், ஆனா அது நம்ம பொண்ணு கையில தான் இருக்கு. பூஜாவை வச்சுதான் அவன் மனசை மாத்தி எப்படியாவது அவனை பூஜாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி மட்டும் சிவாக்கும் பூஜாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த சொத்து கடைசி வரைக்கும் நமக்கு தான். ஆமாங்க, ஆனா ஒண்ணு, நீங்க அமுதா விஷயத்துல அவசரப்பட்ட மாதிரி சிவா விஷயத்துல அவசரப்படக்கூடாது. இல்லமா இருக்கட்டும், எனக்கு புரியுது. அமுதா விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு இருந்தான். ஆனா ஏன் அவசரப்பட்டேன்? அந்த அமுதா ஒரு பைத்தியக்காரி. நம்ம பையனுக்கு இந்த சொத்தெல்லாம் வரணுங்கிறதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ குணமாயிருந்தானா அப்படியே 2 பேரும் சந்தோஷமா வாழட்டும், நம்மளும் இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு போலான்னு அப்படியே இருந்திருப்பேன். ஆனா அவ குணமாகவும் இல்ல. அதான் நம்ம பையனோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொத்தெல்லாம் அவன் பேருக்கு வரணும்னா அவளை ஏதாவது பண்ணிட்டா சொத்தெல்லாம் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கலாம்னு நினைச்சுதான் அந்த சொத்தையெல்லாம் மாத்துறதுக்காக அவன் கிட்ட பேசினேன். ஆனா கடைசியில அவன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். அததான் சொல்றேன், நீங்க இந்த சொத்து விஷயமா கதிர்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. ஏன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் தான் அவ பைத்தியக்காரி. ஆனா கதிருக்கு அவளைதான் ரொம்ப பிடிக்கும். அவ எப்படி இருந்தாலும் அவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்கிட்ட போய் அமுதா பேர்ல இருக்கிற சொத்தையெல்லாம் உன் பேருக்கு மாத்துன்னு சொன்னா அப்ப அவனுக்கு சந்தேகம் வராதா? எனக்கும் என் பையன் ஒரு பைத்தியக்காரியை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்குன்னு அவன்கிட்ட அதை எப்படிங்க நேரடியா சொல்ல முடியும்? அதை நம்ம அவனுக்கு தெரியாம மறைமுகமா அவளை ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும். அப்போ அவன் நம்மளை நம்பி இருந்திருப்பான். நீங்க நேரடியா போய் சொத்தையெல்லாம் மாத்தணும்னு சொன்னதும் அப்புறம் அவன் கோவப்பட்டு வீட்டு விட்டு போகாம என்னங்க பண்ணுவான்? சரி, அவன் விஷயத்துலதான் ஏதோ யோசிக்காம அவசரப்பட்டு பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப எப்படியோ அவனையும் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சுல. இதுக்கப்புறம் அந்த சிவா விஷயத்துல எந்த அவசரமும் படக்கூடாது. எதுலையுமே நம்ம நேரடியா எதையுமே பண்ணக்கூடாதுங்க. எல்லாத்தையுமே மறைமுகமா தான் பண்ணணும். அதுவும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம பூஜாவை வச்சுதான் பண்ணணும். புரியுதுமா இருக்கட்டும். அப்புறம் இந்த சொத்துக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணோங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அம்மாக்கு கூட இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன பார்த்ததும் இந்த விஷயத்த பத்தி கேட்காமையும் இருந்திருக்க மாட்டாங்க, இந்த வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிச்சிருக்கவும் மாட்டாங்க. ஆனா கதிர்கிட்ட நான் சொத்தை பத்தி பேசுனதுனால கதிர்க்கு வேணா என் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். ஆனா உன் மேல யாருக்குமே எந்த சந்தேகமும் இருக்காது மரகதம். ஏன்னா சின்ன வயசுல இவங்க இந்த வீட்டுல இருக்கும்போது அந்த சிவாவையும் சைலஜாவையும் அமுதாவையும் பாத்துக்கிட்டதே நீதான். அதனால உன் மேல யாருக்குமே எந்த சந்தேகமும் வராது. அப்புறம் இந்த சிவா இத்தனை வருஷம் அம்மா இல்லாம வளர்ந்தவன். அவனுக்கு அம்மா பாசம்னா என்னங்கறத நீ காமிக்கணும். அப்பதான் அவன் உன்னை அம்மா ஸ்தானத்துல வச்சு பாப்பான். நீ என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிருவான். புரியுதுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மத்ததையெல்லாம் நம்ம பூஜாவை வச்சு பாத்துக்குவோம். சரிமா இருக்கட்டும். பூஜா கிட்ட இந்த விஷயமா என்னால பேச முடியாது. அவகிட்ட நீதான் அதை பேசணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு சிவானா ரொம்ப பிடிக்கும். இந்த அமுதா எப்ப பார்த்தாலும் என் தம்பி சிவா என் தம்பி சிவான்னு சொல்லி அவ எப்பவுமே சிவா மாமான்னு தானே சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப வேற அவன் ஆளு பாக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கான். அவளுக்கு என்ன அவனை பிடிக்காமையா போயிட போகுது? அதெல்லாம் அவளுக்கு அவனை பிடிக்கும். நம்மளும் கொஞ்சம் ஏத்தி விட்டோம்னா நம்ம நினைச்ச காரியம் நல்லபடியா முடிஞ்சிரும். சரிமா இருக்கட்டும். எல்லாரும் அங்க உள்ளதா இருக்காங்க. அந்த சிவா இன்னும் வரல. அவங்க வந்துட்டானா அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசவே கூடாது. ஏன்னா அவன் ரொம்ப உஷாரு, கண்டுபிடிச்சிருவான். சரிங்க. ஐயோ, அம்மா அப்பா 2 பேருமே நிக்கிறாங்களே. நம்ம வேற லேட்டா வந்திருக்கோம். நல்லா திட்டு வாங்க போறோம். வாமா பூஜா. அப்பா அம்மா அது திட்டாதீங்க. இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. மற்றபடி நான் சும்மா ஊர் சுத்தலாம் போல. இப்ப நீ ஊர் சுத்த போனியா இல்லையான்னு நாங்க கேட்டோமா? அதானே, நாங்க எதுவுமே கேட்கல. அதுக்குள்ள நீயா எதுக்கு ஊர் சுத்த போகலன்னு சொல்லி மாட்டிக்கிற? இல்லம்மா, அது எப்பவுமே நான் காலேஜ் முடிஞ்சு வரும்போது 2 பேரும் வீட்லயே இருக்க மாட்டீங்க, ஆபீஸ்ல தான் இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு 2 பேருமே இங்க ஹால்லயே நின்னுக்கிட்டு இருக்கீங்க. அதான் ஒருவேளை நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு என்ன திட்டுறதுக்காக நின்னுக்கிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். உன்னை எதுக்குமா நாங்க திட்ட போறோம்? காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டுங்களோட வெளியெல்லாம் போகிறது சகஜம் தானே. நீ ஃப்ரெண்டுங்களோட வெளியே தான் போயிட்டு வந்தேன்னு சொன்னாலும் நாங்க எதுக்கு உன்னை திட்ட போறோம்? எங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாதா? என்னது அதிசயமா இருக்கு. அம்மா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே. அப்பா நம்மள திட்டலனாலும் அம்மா ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டு நம்மள திட்டு வாங்க வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு அம்மாவே நமக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. சரி, எப்படியோ திட்டு வாங்காம தப்பிச்சிட்டோம், அது போதும். திட்டு வாங்காம தப்பிச்சாச்சுன்னு சந்தோஷப்படுறா உன் பொண்ணு. அப்பா ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க குட்டிமா. அவர் சும்மா சொல்றாருடா. அப்புறம் இப்போ திட்டு வாங்காம தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறல. இப்போ நாங்க சொல்ல போற விஷயத்த கேட்டா இன்னும் சந்தோஷப்படுவ. என்ன விஷயமா? நீ அப்பா கிட்ட ஆசையா கேட்ட ஒரு விஷயத்த அப்பா பண்ணிருக்கேன். நான் ஆசையா கேட்ட விஷயமா? என்னதுப்பா? நீ என்கிட்ட என்ன கேட்ட? என் அண்ணன், என் அப்பத்தா, என் சிவா மாமா எல்லாருமே ஒன்னா இங்க நம்ம வீட்லயே வந்து இருந்தா சந்தோஷப்படுவேன்னு சொன்னல. நீ கேட்ட மாதிரியே அவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோமா. அப்பா நிஜமாவா சொல்றீங்க? அண்ணன், அண்ணி, அப்பத்தா, சிவா மாமா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஆமாமா, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, உள்ளதான் இருக்காங்க. ஐயோ அப்பா, என்னால நம்பவே முடியலப்பா. அண்ணன் எப்படிப்பா திரும்ப நம்ம வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிச்சிச்சு?
ஹே குட்டிமா, உன் அண்ணன் எப்படி சம்மதிக்காம இருப்பான்? அவன் உனக்கு அண்ணனா, எங்களுக்கு புள்ள. நாங்க 2 பேரும் போய் பேசி அவனை சமாதானம் பண்ண கூட எங்களால முடியாதா? சமாதானம் பண்றது எதுக்கு? உன் அப்பா அவரோட கோவத்தை விட்டு அவன்கிட்ட போய் பேசினாலே போதும். அவன் சமாதானம் இந்த வீட்டுக்கு வரமாட்டானா? நாங்க 2 பேரும் போய் பேசி உன் அண்ணனை சமாதானம் பண்ணி உன் அண்ணனையும் அண்ணியையும் உன் அப்பத்தாவையும் உன் சிவா மாமாவையும் எல்லாரையுமே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஐயோ அம்மா, எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்காங்களா? நான் போய் பாக்குறேன். சரி சரி, பதறாம போய் பாரு. அப்புறம் உன் அப்பத்தா அண்ணன் அண்ணி எல்லாரும் உள்ள இருக்காங்க. நாங்க எல்லாரும் கார்ல வந்துட்டோம். உன் சிவா மாமா இன்னும் வரல. அவன் பின்னால பைக்ல வந்துகிட்டு இருக்கான். சரிம்மா, நான் ஃபர்ஸ்ட் போய் அப்பத்தாவையும் அண்ணனையும் அண்ணியும் போய் பாக்குறேன். சரி, போய் பாரு. இல்ல கஜிடி, இந்தால டீ வேணுமாலே? இல்ல பத்தா, எனக்கு வேண்டாம், நீங்க குடிங்க. சரிலே, அது அந்த கார்ல இந்த ஏசிய போட்டு வந்து தலையெல்லாம் ஒரே வலியிலே, அதான் ஒரே தலைவலியா இருக்குன்னு சொன்னப்போ மருமவ தான் டீ போட்டு கொடுத்தா. சரி குடிங்க பத்தா. எதுக்கும் இந்த வீட்ல ஏதாவது குடிக்கிறதுனா பார்த்து குடிங்க. சரி, என்னலே இப்படி சொல்லுற? பயப்படுத்தாதலே. அப்பதான் பயப்படுத்துறதுக்காக சொல்லல, உள்ளதான் சொல்றேன். சொத்துக்காக என்ன வேணாலும் பண்றவங்க, அதான் எதையாவது கலந்துற போறாங்க. பார்த்து குடிங்க. சரி கதிரி, நாளைக்கு கேட்க போற கிழவி எனக்கு என்னத்தையாவது கலந்து கொடுத்து அவங்களுக்கு என்னலே லாபம்? என் பேர பிள்ளைங்க நீங்களாம் தாமலே பார்த்து கவனமா இருக்கணும். அப்புறம் சொத்து பைத்தியம் பிடிச்ச அலையிறது என் மவன் தாமலே. என் மருமகன் அப்படி கிடையாது. சின்ன வயசுல அப்பனாத்தா இல்லாத இந்த 3 பிள்ளைகளையும் உன் அம்மா தானே பாத்துக்கிட்டா. சொந்த பிள்ளையோட தான் பாத்துக்கிட்டா. அவளுக்கு அந்த பாசம் இருக்கும். அவ அப்படியெல்லாம் ஒன்று செய்ய மாட்டா. அவளுக்கே தெரியாம தான் என் மாமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு திரியிறான். சொத்துக்காக பிள்ளைகள் எல்லாம் கொல்ல பார்த்தான்ற விஷயம் மட்டும் என் மருமகளுக்கு தெரிஞ்சதுண்டா, அவளே அவனை ஒரு வழியாக்கிடுவான். ஆனா என்னத்துக்கு இல்ல, அவன் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான். இப்ப திருந்திட்டான்னு சொல்லுறான். எனக்கு திருந்துறானோ என்னவோ நமக்கு தெரியல. நம்ம பார்த்து கவனமா இருந்துக்கிடுவான். பட்டுதான் அதுலயும் நம்மளெல்லாம் ஒன்று செய்ய மாட்டாளே. அவன் நோக்கம் மட்டும் நம்ம சின்னவன் மேலதான் இருக்கும். அவன்கிட்ட எல்லாம் அவனோட பாச்சாலாம் பலிக்காதுலே. அதெல்லாம் என் சின்னவன் பாத்துக்கிடுவான். சரியா பத்தா, ஏதோ நீங்க இப்படி எல்லாம் சொன்னதுனாலதான் இந்த வீட்டுக்கு வருவோன்னு திரும்ப வந்திருக்கோம். என்னதான் பண்றாங்களோ பாத்துக்கலாம், விடுங்க. மாமா, ஏன் மாமா நம்ம திரும்ப இந்த வீட்டுக்கே வந்துட்டோம்? ஒன்னும் இல்ல தங்கம், சும்மாதான். இதுவும் நம்ம வீடு தானே. சரி மாமா, ஆனா எனக்கு அந்த வீட்டை விட இந்த வீடு தான் மாமா பிடிக்கும். ஏன்னா அந்த வீட்டுல நம்ம மட்டும் தானே இருந்தோம். ஆனா இந்த வீட்டுல பூஜா இருக்கால, பூஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ என்கிட்ட பேசிட்டே இருப்பா. எனக்கு போரே அடிக்காது. அதனால இந்த வீட்லயே நம்ம இருக்கலாம் மாமா. சரி தங்கம், இனிமே நம்ம இந்த வீட்டுல தான் இருக்க போறோம். ஹை ஜாலி. சரி மாமா, நம்ம இங்கே இருக்கலாம். அப்புறம் நம்ம எல்லாருமே வந்துட்டோம். சிவாயா மாமா இன்னும் வரல. வந்துருவான் தங்கம். நம்ம எல்லாரும் கார்ல வந்துட்டோம்ல, அவன் பின்னால பைக்ல வந்துகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சரி மாமா, அப்புறம் நம்ம கார்ல வரும்போது இந்த 4 பலூன் வாங்கணும்ல, இதுல ஒன்னு எனக்கு, ஒன்னு உங்களுக்கு, ஒன்னு பூஜாக்கு, ஒன்னு சிவாக்கு. சிவாவும் பூஜாவும் வந்துட்டோம். அப்புறம் நம்ம 4 பேரும் இந்த பலூன் வச்சு விளையாடலாம் மாமா. சரி தங்கம், விளையாடலாம். இல்லை கதிரு, நானும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்லே. இந்த பிள்ளைய குழந்தையாட்ட பாத்துக்கிறதெல்லாம் சரிதான். இப்படி இந்த பிள்ளையோடயே பலூனை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமாலே? இந்த வீட்டுல ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமாலே? என்ன பத்தா சொல்றீங்க? குழந்தைனா இப்ப நம்ம சைலஜாவும் நம்ம கூட இங்க வந்து இருந்திருந்தா அந்த குழந்தைங்களும் நம்ம வீட்டுல இருந்திருக்கும், நல்லாதான் இருந்திருக்கும். ஏலே கதிரு, நான் சைலஜாவுடைய பிள்ளைகளை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். வேற எந்த குழந்தை பத்தா? சைலஜாக்கு மட்டும் தானே 2 குழந்தை இருக்கு. வேற எந்த குழந்தைய சொல்றீங்கன்னு புரியல பத்தா. ஏலே, உனக்கு புரியாதுலே. ஏன்னா புரிஞ்சு புரியாத மாதிரி சமாளிக்கிற பாரு. உனக்கு எங்கிட்டு புரியும்? ஏலே கதிரு, அமுதாக்கு உனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுலே. சரி, அமுதா இப்ப இருக்கிற நிலைமையில நீ அவளையே குழந்தையாட்ட தான் பாக்குற. அது எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமாலே? அப்பதான் நீங்க என்ன பேசுறீங்க? எப்படி அப்பதா? இங்க பாருங்க, அவளே பலூனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. அவளே எனக்கு குழந்தைதான் அப்பதா. அவகிட்ட போய் எப்படி அப்பதா? அவகிட்ட என்னால அப்படியெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்பதா. அவ எனக்கு குழந்தைதான். அவ முதல்ல குணமாகட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலான்னு நான் அதை பத்தி எல்லாம் யோசிச்சதே இல்ல அப்பதா. கதிரு, நீ சொல்றதெல்லாம் சரிதாமலே. அமுதாக்கு குணமாகணும் தான். குணமாகும்டா, அது நீ எப்ப குணமாகும்னு நம்ம அதுக்காக காத்திருக்கிறது சொல்லு. அதுவும் இல்லாம நம்ம சின்னவனை பார்த்ததும் அமுதா குணமாயிடுவான்னு நினைச்சோம். ஆனா இப்போ அமுதா கொஞ்சம் எல்லாம் மாறிட்டா. பழைய அமுதா மாதிரி ஆகலைண்டாலும் நம்ம சொல்றதுல அவளுக்கு புரிய செய்யுது. ஆனா இருந்தாலும் இனி முழுசா அவ எப்ப குணமாவாண்டே நம்ம காத்திருக்க. இத பத்தி எல்லாம் சொன்னா கூட அவ புரிஞ்சுக்கிடுவாளே. இப்போ அவளுக்கு ஒரு குழந்தையெல்லாம் வந்துட்டு வச்சுக்க. இனி அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கையில இன்னும் கொஞ்சம் அவ மாறுவாள்லே. அவளுக்கு இன்னும் குணமாகறதுக்கு கூட அதனால வாய்ப்பு இருக்குல்லலே. அதுக்கு தாமலே சொல்றேன். இல்ல பத்தா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. இப்ப எனக்கு குழந்தை வேணுங்கிற நினைப்பெல்லாம் இல்ல பத்தா. என் அமுதா குணமாகணுங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கு. எனக்கு அவளே குழந்தைதான். எனக்கு அவ போதும் அப்பத்தா. சரி கதிரு, நான் அதுக்கு சொல்லலே.
அண்ணா ஹாய் பூஜா வந்துட்டா. பூஜா இங்க பாரு, நான் பலூன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம பலூன் வச்சு விளையாடலாம். சரி நீ விளையாடலாம். அண்ணா அப்பதா நீங்க எல்லாரும் திரும்ப இந்த வீட்டுக்கு வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணே. உங்க எல்லாரையும் இந்த வீட்ல பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கையில எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி ஒன்றும் கவலைப்படாத. இத்தனை நாள் நாங்க இல்லன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீல்ல, இதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் இந்த வீட்ல தான் இருக்க போறோம். ஐயோ எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, அதே சமயத்துல நம்பவும் முடியல அப்பதா. ஏன்னா அண்ணன் நான் உங்களை எல்லாம் பாக்கிறதுக்கு அங்க வரேன்னு சொன்னதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா எப்படி அண்ணன் இந்த வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிச்சுன்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் இல்ல குட்டிமா, அது அண்ணனுக்கு கொஞ்சம் கோவம் தான் இருந்தது. அப்புறம் இந்த கோவம் பிரச்சனை இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்ய. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் அங்க வீட்டுல வந்து பார்த்து பேசினாவோ, எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு கூப்பிட்டாவோ. சரி நீ கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்ய, அதான் காதலும் சம்மதிச்சுட்டான். சரி எல்லாரும் வந்து இங்க ஒன்னாவே இருப்போம்ட்டு எல்லாரும் வந்துட்டோம். ஐயோ எது எப்படியோ எல்லாரும் இங்க வந்துட்டீங்களே, அதுவே போதும். அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா நிஜமாவே அப்பதான் சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் எல்லாரும் இங்க தானே இருப்பீங்க, திரும்பவும் போயிட மாட்டீங்களே? இல்ல குட்டிமா, கவலைப்படாத, போக மாட்டோம். எல்லாரும் இங்கதான் இருப்போம். அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி என்ன அப்புறம் இப்பதான் காலேஜ் முடிஞ்சு வந்தியாக்கு? ஆமா அப்பதான் முன்னாடியே காலேஜ் முடிஞ்சிருச்சு, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டேன். நீங்க எல்லாரும் வீட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எங்கேயுமே போயிருந்திருக்க மாட்டேன். காலேஜ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு ஓடி வந்திருப்பேன். சரி அதான் இப்ப எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா, நாளைக்கு நான் காலேஜுக்கே போக மாட்டேன். நாளைக்கு நான் லீவ் போட்டுருவேன். உங்க எல்லாரோடையும் ஜாலியா இருக்க போறேன். அட என்னத்துக்கு கண்ணு காலேஜுக்கெல்லாம் லீவ் போட்டுக்கிட்டு, இதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் இங்க தானே இருக்க போறோம். அப்புறம் என்ன? ஐயோ இல்ல அப்பதா, இத்தனை வருஷம் நீங்க எல்லாருமே இல்லாம இருந்துட்டு இப்ப நீங்க எல்லாரும் இந்த வீட்ல இருக்கீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காகவே நாளைக்கு நான் லீவ் தான் போட போறேன். கண்டிப்பா காலேஜுக்கு போக மாட்டேன். உங்க எல்லாரோடையும் நாளைக்கு வீட்ல தான் இருப்பேன். அப்புறம் அப்பதான் சிவமாமா இன்னும் வரல. அதான் வந்துகிட்டே இருப்பான். நாங்க எல்லாரும் கார்ல வந்துட்டோமா, அவன் பைக்ல வந்துகிட்டு இருக்கான். இத இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு. அத சின்னவனோட வண்டி சத்தம் கேக்குது, வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, உங்ககிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்க தான் வந்திருக்கோம். இந்த நவம்பர் முடிகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்க தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அது எதனாலன்னா ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. அது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இந்த SIR ஃபார்ம் பத்தி எல்லாருமே கண்டிப்பா டிசம்பர் 4க்குள்ள SIR ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிருக்கணும். அப்படி சப்மிட் பண்ணலன்னா அப்புறம் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் கண்டிப்பா அந்த ஃபார்மை எப்படியாவது ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. அதனால உங்களுக்கு என்னடா வேலைன்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஊரில் தான் இருக்கோம். எங்கள் ஊர் வந்து ஒரு வில்லேஜ் தான். இங்கே அவ்வளோவா அப்படி யாருக்குமே அதை ஃபில் பண்ணுறதுக்கு பெரிய நாலேஜ் கிடையாது. கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிற வீடுங்களில் அது எப்படி பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. எல்லாரும் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சும்மா லீவுக்கு 2 நாள் ஊர்ல இருந்துட்டு போலான்னு தான் வந்தோம். வந்த இடத்துல இந்த ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சது. சரி ஓகே, நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாம வேற யாரும் ஹெல்ப் பண்றது? அதான் நான், இவன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலேஜ் படிக்கிற தம்பிங்கெல்லாம் இருக்காங்க. நாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ இன்னொரு 10 நாளைக்கு ஊர்ல இந்த வேலை தான் போகும்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்ல இருந்துமே அந்த ஃபார்மை வாங்கி அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் வாங்கி அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஆமாங்க, இவன் பொழப்பு விட்டு வந்தாங்கிறதுக்காக என் பொழப்பையும் விட்டு உட்கார வச்சிட்டாங்க. டேய், சொல்ல போனா இந்த வேலையை என்னை விட நீ தாண்டா பார்க்கணும். காவல்துறை உங்கள் நண்பன் சொன்னா மட்டும் பத்தாது, அதை நிரூபிக்கணும். ஆமா, அதான் நீ நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிய. அப்புறம் என்ன? இந்த ரஜினி படத்துல வரும்லங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்க சட்டை எந்துங்கிற மாதிரி, போலீஸ் என்னமோ நான் தான், ஆனா போலீஸ் வேலை பாக்குறது என்னமோ இவன் தான்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை நமக்கு இழுத்து விட்டுறாங்க. நம்மளும் சரின்னு என்ன பண்றது, பழகின பாவத்துக்காக எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போக வேண்டியதா இருக்கு. அந்த கதையெல்லாம் சொன்னா பயங்கர காமெடியா இருக்கும். அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்றேங்க. ஆமாங்க, இப்ப சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்றோம். இல்லனாலே ஊருக்கு வந்தா கொஞ்சம் கரெக்டா வீடியோ எடுக்க முடியாதுங்க. அதனால ஊருக்கு வந்தா 2 நாள், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஓடிடுவோம். ஆனா இப்ப இந்த ஃபார்ம் ஃபில் பண்ற வேலை இருக்கிறதுனால 10 நாளைக்கு இங்க ஊர்ல தான் இருப்போம். அதுலயும் ஊருக்கு வந்தா பாப்பாவை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. அங்க கோயம்புத்தூர் மாதிரி பாப்பாவை ஒரு ரூம்ல அடைச்சு போட்டுலாம் விளையாட வைக்க முடியாது. இங்க வந்து மேடம் எப்பவுமே வெளியவே தான் சுத்திட்டு இருப்பாங்க. அதனால அவங்களை பாத்துக்கிறதுக்கே 2 பேர் கண்டிப்பா வேணும். அதுலயும் இந்த ஃபார்ம் எல்லாமே நாங்க என் வீட்டுல வச்சுதான் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். அதனால வீட்டுல எப்பவுமே ஆளுங்க வந்துட்டு போயிட்டு ஒரே சவுண்டா இருக்கு, அவங்களால வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் எப்படியோ கிடைக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட முடியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரும் கோச்சுக்காதீங்க. ஆமாங்க, அது இந்த டிசம்பர் 4 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த வேலை இருக்காது. அதுக்கப்புறம் எப்பவும் போல ரெகுலரா வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காம அந்த SIR ஃபார்மை கரெக்டா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. உங்க வீட்டுக்கிட்ட இருக்க யாருக்காவது அதை ஃபில் பண்றதுக்கு தெரியலன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.